வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா இட்லி. இந்த மசாலா இட்லியை நம்ம லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இட்லி, சாம்பார், சட்னின்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு கொடுங்க. ரொம்பவே இது டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். அந்த சோம்போட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா பொரிய விடலாம். நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். ஒரு சின்ன கொடமிளகா சேர்த்துக்கலாம். கொடமிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொடமிளகாவும் நல்லா வதக்கி விடலாம். கீரி வச்ச 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொடமிளகா ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கொடமிளகா எப்போவுமே சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லிலேயே உப்பு இருக்கும். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொடமிளகா, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ மசாலாவை நம்ம இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 4 இட்லி சேர்த்துருக்கேன். இப்போ இது மசாலாவில் நல்லா பெரட்டி விடலாம். மசாலா இட்லியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பசங்களுக்கெலாம் லஞ்சுக்கு இந்த மாதிரி இட்லி எப்போயாவது கொடுக்குறோன்னா இந்த மாதிரி மசாலா இட்லியை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இந்த இட்லி பொடியோட ரெசிபி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மசாலா இட்லி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.